ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு செக்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ். நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஏதோ பைரேட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நேற்று நான் ஒரு ஆன்லைன் பக்கில் மாட்டிட்டேன். அதில் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இழந்துட்டேன். கிட்டத்தட்ட 5 மெயில் ஐடி நான் என்னோட ஃபுல்லாகவே லாக் அவுட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படி தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு கன்வே ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை யூடியூப் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஸ்கேம் வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பைரேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நேற்று என்னோடய எடிட்டிங் பர்பஸ்க்காக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் ப்ரைவேட் டவுன்லோடபிள் வெப்சைட்டான கெட்-இன்-டு-பிசி அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் அடோப் ப்ரீமியர் ப்ரோ 2020 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கூட நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் யூடியூப்பில் டியூட்டோரியல் பார்த்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா, அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ஜிமெயில் அட்ரஸை சைன்இன் பண்ணி தான் அந்த க்ரோம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட் உடனே சைன் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த அக்கௌண்ட்டில் நான் ஒரு 5 இமெயில் அட்ரஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் மாற்றி. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் எல்லாமே சைன் அவுட் ஆகி என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆப் இந்த டிவைஸ் டெல் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஆப் யூஸ் பண்ணி அந்த மெயில் அட்ரஸ் எல்லாமே லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால கூகுள் உடனே சைன் அவுட் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஒரு 5 மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4 மெயில் ஐடிக்கு நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு மெயில் ஐடிக்கு நான் ரிகவரி மெயில் அட்ரஸ் நான் யூஸ் பண்ணாத மெயில் அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அதோட பாஸ்வேர்டு தெரியாது. அதுக்கு அசோசியேட்டான மொபைல் நம்பரும் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால அந்த ஐடி என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஐடியை தான் ரெக்கவரி மெயில் அட்ரஸாக அந்த 5வது மெயில் ஐடிக்கு நான் கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த மெயில் ஐடி மட்டும் என்னால் ரெக்கவரே பண்ண முடியல. மற்றது எல்லாமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போய் அதுக்கப்புறம் என்னோட பாஸ்வேர்டை மாற்றி அதை ரிட்ரீவ் பண்ணிட்டேன். ஐடியில் ஒரு கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நான் நிறைய ஃபோட்டோஸ், என்னோட கவர்மெண்ட் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். அதுவும் என்னால் சைன் அவுட் பண்ணி என்னால் லாகினே பண்ண முடியல. ஸோ இப்படி ஆகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த நிறைய யூடியூபர்ஸ் கிட்டையும் நிறைய இது மாதிரி ஆன்லைனில் எதாவது சர்ச் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ போட்டவங்ககிட்டலாம் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு சம்திங் ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, லினக்ஸ் சர்வர்லேருந்து அவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கெட்-இன்-டு-பிசிலே உள்ளே போகும்போது எனக்கு கேட்டுச்சு, லினக்ஸ் சர்வரில் போய் ஆக்சஸ் பண்ணி அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாப்பப் ஆச்சு. ஸோ அதை நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே லினக்ஸ் சர்வர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்திங் ஏதோ பக் இருக்கலாம் இல்லையா. ஸோ விண்டோஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான சர்வர் இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் அப்படி ஆக்சஸ் பண்ணால் ஒரு இல்லீகல் ஆக்சஸ்னால ஒரு பேக்எண்டில் போய் ஆக்சஸ் பண்ணால கூகுள் ஆட்டோமேட்டிக்காக சைன் அவுட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, இது மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபோன் நம்பராவது நீங்கள் ஒரு பேக்கப்பாக நீங்கள் பேக்கப் ஃபோன் நம்பரை நீங்கள் கூகுள் ஐடியில் எப்பவுமே போட்டு வச்சிருங்க அப்படின்னு விஷயத்துன்னு சொன்னாங்க. ஸோ நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் என்னோட அக்கௌண்ட் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணணும். மேக்ஸிமம் 4 அக்கௌண்ட் தான் எப்படியே ரிட்ரீவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு அக்கௌண்ட் மட்டும் என்னால் ரிட்ரீவ் பண்ண முடியல. இது மாதிரி ஆன்லைன் பிரைவேட் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, பைரசி சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நிறைய பக்ஸ் இதுக்குள்ளே விடுவாங்க. ஸோ நானே நிறைய பைரசி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவுமே இது மாதிரி ஆனதில்லை. ஸோ இது யூஸ் பண்ணனால எனக்கு அசால்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு பைரசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு ஹேக்கருக்கு ஈஸியாக உங்களோட கம்ப்யூட்டர் கொண்டு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் பைரசி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெட் கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஏரோப்ளேன் மோடில் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பைரசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ஃபயர்வால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி ஒரு தவறை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ஃபயர்வால் மூலியமாக தான் அவங்களோட ஆக்சஸ் நம்மளால் தடுக்க முடியும். அந்த ஃபயர்வால் தாண்டி அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபயர்வாலை யாருமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட பைரசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க அப்படி விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த தப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய வெப்சைட்டில் நான் உள்ளே போகும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வந்திருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்படி பண்ணாமல் டேரெக்டாக சைன் வித் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து, இல்லை சைன் வித் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படி கொடுத்து போகிற தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க. இதுவே இந்த பாலிசி இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே அவங்க செக்யூரிட்டி அலர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சஸ்பீஷியஸ் ஆப்,
சஸ்பீஷியஸ் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து இது மாதிரி கூகுள் அட்ரஸ் கூட சைன்இன் பண்ணும்போது அந்த ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்னு ஒரு இது வந்துடும் இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்க்காம தான் வந்து நம்ம வந்து டிக் பண்ணி விட்றோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் இப்படி சைன்இன் பண்ணுறதுனால உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் அது வந்து இருக்குது. அதை நீங்கள் டிக் பண்ணி தான், நீங்கள் அக்ரி பண்ணி தான் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறனால அவங்க வந்து ஈஸியாக வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் வந்து கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணி போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க, மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்டில் நம்ம வந்து போயிடலாம். ஃபார் அமேசான் மாதிரி வெப்சைட்டில் கூட நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம். ஆனால் ஒரு அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூகுள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால இது மாதிரி ஒரு ஏதாவது வெப்சைட்குள்ளே போய் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ அப்படி உங்கள் யாஹூ அக்கௌண்ட்டோ கொடுத்து வந்து லாகின் பண்ணாதீங்க. அந்த ஐக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து தனியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து வேறு அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டில் போய் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பக்கோ ஸ்கேமுக்கு வந்து மாட்டிடாதீங்க ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஃபெண்டரோ இல்லை சம்திங் ஏதோ ஆன்டிவைரஸ் கூட உங்களோட இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நெட்வொர்க் செக்யூரிட்டியும் வந்து போட்டு வச்சுக்கோங்க விஷயத்தை இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் ட்ரைவில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. கான்டாக்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். பிகாஸ் நிறைய ஸ்டோரேஜ் வந்து பத்தாதனால. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களை கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற பாஸ்வேர்ட்ஸோ எதுவுமே வந்து ஆன்லைனில் சேவ் பண்ணி வைக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பக் வந்து ஆக்டிவேட் ஆனால் கூட ஒரு பக் மூலமா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது, மொத்தத்தையும் வந்து கிராஷ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜ் தான் அனுப்பிக்கலாம். என்ன அப்படின்னா இது மாதிரி அமேசான் வந்து இது மாதிரி இந்த ஆஃபர் வந்து போடுறாங்க, 50th anniversary இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஸ் கார் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு வந்து இவ்வளோ மதிப்புள்ள பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்க்ஸ் வந்து உங்களுக்கே வந்து வந்திருக்கும். எத்தனை தடவை வீடியோ போட்டாலும் மறுபடியும் திரும்ப இதே தான் வந்து நிறைய குரூப்லையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ஆத்தரைஸ் வெப்சைட்லேருந்து வந்த மாதிரியே ஒரு லிங்க் வந்து வரலாம். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே போய் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஹேக் பண்ணக்கூடும். இந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கேம்ஸும் நிறைய அட்டாக்ஸும் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த லிங்க்ஸில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றீங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சிம்பிளான கொஷினாக வந்து இருக்கும். ஆப்பிள் வந்து என்ன கலர்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணி அந்த குரூப் 25 குரூப் மேலே ஷேர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வந்து போயிட்டுருக்கு. மக்கள் இன்னுமே வந்து அவேராக இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரியது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஆளாயிராதீங்க. நீ இது மாதிரி லிங்க் ஏதோ வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. எல்லாமே வந்து சுத்த பொய். உண்மையாலுமே அமேசான் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ்லாம் வந்து விடுறாங்க அப்படின்னா உங்களை அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து போடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து மெயிலும் கூட வரலாம். மெயிலுக்கும் வந்து இது மாதிரி ஒரிஜினல் வெப்சைட்லாம் வந்து வந்த மாதிரி இருக்கலாம். சில டைம் கூகுள்லேருந்து வந்த மாதிரியே நீங்கள் இது மாதிரி பாஸ்வேர்டு வந்து மாற்றணும், இல்லை உங்களுக்கு வந்து இந்த நேம் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லிங்க் வந்து அஃபிஷியலாக கூகுள்லேருந்து அந்த மாதிரி விடுவாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே வந்து யூஆர்எல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் கூகுள்லேருந்து வந்துச்சுன்னா கூகுளோட யூஆர்எல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்ஆத்தரைஸ் வெப்சைட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்களோட யூஆர்எல் அட்ரஸில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து எந்த லிங்கை கிளிக் பண்ணுறதாலும் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்பின் அண்ட் வின்னு இல்லை வந்து 50th anniversary இது தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வலையெல்லாம் வந்து விழுந்துடாதீங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த பைரசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவுமே கவனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக நான் இதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதோ விஷயம் இந்த மாதிரி ஒரு பக் எதாவது இருந்தாலுமே ஸ்கேம் எதாவது ஆனாலுமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் வந்து பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு ஜென்யூன் கண்டென்ட் வீடியோட, இன்னொரு உண்மையான கண்டென்ட் வீடியோட நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் அண்ட் டேக் கேர். பை.